ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெஜ் பிரியாணி. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 4 வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சோண்டு புதினா, 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட், ஓவர் நைட் ஊற வச்ச பச்சை பட்டாணி எல்லாத்துலேயும் 1/2 கப் எடுத்திருக்கேன். பிரிஞ்சி லீஃப், ஒரு நட்சத்திர பட்டை, 3 பட்டை, 6 ஏலக்காய், 8 கிராம்பு எடுத்திருக்கேன். 1/2 கப் தயிர், 4 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 3 தக்காளி, 1/2 கப் எண்ணெய், 1/2 லெமன் ஜூஸ், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் தனியா பவுடர், சால்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் கீ. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விடுங்க, ஆயில் விடுங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாஸ்லாம் போட்டு பொரிய விடலாம். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக புதினா போட்டு வதக்கிக்கலாம். எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். எடுத்து வச்சிருக்க தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொத்தமல்லி, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எடுத்து வச்சிருக்க காய்கறிலாம் போட்டு வதக்கிக்கலாம். தயிரையும் ஊற்றி வதக்கிக்கலாம். இப்போ மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள், பிரியாணி மசாலா, இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்குங்க. எண்ணெய் தெளிஞ்சு வரணும். எண்ணெய் தெளிஞ்சு வந்ததுக்கு பிறகு 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி ஊற்றணும். நான் 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் ஊற போட்டு வச்சுருந்தேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு விசில் விடுங்க. ப்ரெஷர்லாம் கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளோட வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.